தக்கு சீயன் தக்கு தையம் தீயம் தக்கு சீயன் தக்கு தையம் தீயம் தக்கு சீயன் தக்கு தையம் தீயம் தக்கு சீயன் தக்கு தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியில் போற்றி சொல்லடியோ சிறப்பு ஆசிரியர்களே, ஆசிரியர் பெருமக்களே, விடுதி காப்பாளர்களே, பராமரிப்பாளர்களே, ஓட்டுநர்களே, சமையலர்களே, இரவு காப்பாளரே, தூய்மை பணியாளர்களே, நெஞ்சம் நிறைந்த நன்கொடையாளர்களே, மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்களே, விப்ஸ் பிரசிடென்ட் அவர்களே, விப்ஸ் அவர்களே, ஹலோ கோபிகா நிறுவன ஹலோ கோபிகா நிறுவன மாணவியர்களே, நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற MSTV சார்ந்த நண்பர்களே, எனது அருமை மாணவ செல்வங்களே, என் இனிய நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் பணிவான வணக்கம். இன்று இந்த பலூன் உடைக்கிற போட்டியினுடைய மேடம் தொடங்கி வைப்பாங்க, விக்ஸ் பிரசிடென்ட் தொடங்கி வைப்பாங்க. இந்த போட்டியினுடைய ரூல்ஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன், ரைட்டுங்களா? இதுல பார்வையாளர்கள், கெஸ்ட் எல்லாருமே கலந்துக்கலாம். மேடம் உங்க ஸ்டாஃப் எல்லாருமே கலந்துக்கலாம், ஓகேங்களா? இது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெளியில தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம். பேரண்ட்ஸ் எல்லாருமே குச்சி ஒன்று இருக்கும், அந்த குச்சி கீழே வச்சு சுத்தணும், சுத்திட்டு போய் பலூனா உடைக்கணும், ரைட்டுங்களா? மீதி ரூல்ஸ் நாங்க சொல்றோம், ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசுகள் உண்டு. ஓகே, அது ஃபர்ஸ்ட் இனாகுரேஷன் மேடம் தொடங்கி வைப்பாங்க. நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது, கனவில் இல்லையடி. தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ, வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியை போற்றி சொல்லடியோ. இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் நன்மையடி, இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. சிட்டுக்குருவி ஒத்த பிள்ளைய தானே பெற்றுட்டு வரேன், என்னமோ ஒலிம்பிக்ஸ்ல போய் தங்க வாங்கிட்டு வர மாதிரி இதெல்லாம் தேவையா?
எங்களுக்குள்ள வந்தா எங்க வீடு மட்டும்தான் நல்லா இருக்கும். உங்களுக்குள்ள வந்தா ஊரே நல்லா இருக்கும். தளபதி தளபதி காட்டு. தலைமுறை கடந்துமே விரிவத பார்த்தோம். உலகத்தின் முதல் மொழி உசிரன காத்தோம். நாள் நகர மாற்றங்கள் நேரும் மொழி சாயும் என்பாரே. பாரதிய தமிழக வருமா தாய் தமிழ் தூக்கி நிற்பாரே. கடைசி தமிழனின் ரத்தம் ஏழும் வீழாதே. நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. போலாம் ரைட். கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி உன் பற்றி சிங்க முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு அன்னை தங்கை மனைவி என்று நீ நடித்த வியர்வை முந்தன் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பயமின்றி துணிந்து செல்லு
முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் கிடையாதே உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்னே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த சீரகே எழுந்து வா கொண்டு கேறு உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் சுதர்ஷன். ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆண் இருப்பான். அதுவும் கல்யாணான பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக கணவன் இருப்பான். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆடினமே உன்னை இருப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி உன் வெற்றி சிங்கம் முகமாக சாத்ததற்கு மட்டுமே ஏறு 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 நெஞ்சு வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு அன்னை தங்கை மனைவி என்று நீ நடித்த உயர்வை உந்தன் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பயமின்றி நீ பயமின்றி நீ பயமின்றி தொழிந்து செல்லு கர வேட்டி கண்ணு ரெண்டு ஈட்டி வம்புதும்பு செஞ்சா கூறு போடும் மீசக்கார நம்ம பெத்தெடுத்த மண்ண குத்தங்குற சொன்ன சுத்தியடி சுத்தி சூறையாடும் ரோசக்கார அட சொந்த புத்தி உண்டு மூளைக்குள்ள சொல்லு புத்தி ஒண்ணும் தேவையில்லை தத்துவத்தை புழிஞ்சு ஊத்த வல்ல ரோசத்துக்கு பிறந்த மூத்த புள்ள நம்பிக்கிற வேட்டி கண்ணு ரெண்டு ஈட்டி வம்புதும்பு செஞ்சா கூறு போடும் மீசக்கார நம்ம பெத்தெடுத்த மண்ண குத்தங்குற சொன்ன சுத்தியடி சுத்தி சூறையாடும் ரோசக்கார பின்னாடி மோப்பம் முடிக்கும் நாள் வர வெட்டனுண்டா அட நம்மூரு பொண்ணுங்க நம்மள வைக்கிற நம்பிக்கை முக்கியண்டா 90 தாண்டியும் நெஞ்ச நிமித்தம் பாட்டிய பாத்துக்கடா அவ பொண்ணாட காலடி மண்ணலி நீ பூசி பாவத்தை திட்டுக்கடா அடிச்சு சத்தியம் செய்கிறண்டா கருப்பு சாமிக்கு நாம் உள்ளடா எதையும் சாதிக்கு நாம் உள்ளடா
பறக்கும் காலடா சுத்துப்பட்டி 8 ஊர கலக்கும் பாருடா எதிரால வந்துராத நரி வேலை செஞ்சிராத நெஞ்சுக்குள்ள அச்சமில்ல உரசி பாருடா பஞ்சுக்குள்ள கிண்ணிய மறைச்சதாருடா எதை கட்டி ஆள போற சரி கட்டி வாழ போற கிடிகட்டி தப்பு தார கிளிக்கட்டும் நம்ம ஊர பள்ளி கூட சொல்லும் பாடம் அங்கே வேற நம்ம பட்டி காட்டு பாடம் தாண்டா இப்ப தேவை அட எப்ப தாண்டா ஊரு நாட பார்க்க போற இது சொல்லாம கொள்ளாம விளங்கும் அத சொன்னாலே தன்னால கலங்கும் எவன் பின்னாலும் நிக்காத வீரத்தை தானே என்னாலும் நம்புமி வணங்கும் புலி ஒத்தக்கி ஒத்தைய தாக்கும் புது ரத்தத்து வாசத்தை கேட்கும் வெறி உச்சத்தில் ஆடித்தான் தீக்கும் இது சொல்லாம கொள்ளாம விளங்கும் அத சொன்னாலே தன்னால கலங்கும் எவன் பின்னாலும் நிக்காத வீரத்தை தானே என்னாலும் நம்புமி வணங்கும் சொல்லி கொடுப்போம் வேட்டி கண்ணு 2 ஈட்டி பம்புதும்பு செஞ்சா கூறு போடும் இசக்காரன் நம்ம பெத்தெடுத்த மண்ண குத்தங்கொற சொன்ன சுத்தி அடி சுத்தி சூறையாடும் ரோசக்காரன் மதுரட்டுமே விசில் பறக்கட்டுமே கரங்கள் ஒசரட்டுமே தேக்கோ அழுத்து மொத்தமே குழந்தை சிரிப்புள்ள பேசுதா இமயம் மல்ல போல மாசுதா மனச பறிக்கிற கிரேசுதா ஜெனசி ஒன்ன பத்தி பேசுதா குக்கு குக்குலி பாவா ஹவுசே எனக்கும் குறையாத மவுசே கலந்து சேர்ந்து நன்றியை சொல்லும் தருணங்கள். சூரியனுக்கு நன்றி, மண்ணுக்கு ஒரு வணக்கம், உழைப்புக்கு மரியாதை, இதுவே பொங்கல் அர்ப்பணம். பொங்கட்டும் பானை பெருகட்டும் நல்வாழ்வு, வீடெங்கும் மனம் மலர மனமெங்கும் மகிழ்ச்சி பொங்க, இதே பொங்கல் வைத்து பறக்கும் நேரங்கள் துவங்கி வைக்க நமது பாசத்துக்குரிய கடலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. தையம் தீயம் தக்கு சீயம் தக்கு ஹே தையம் தீயம் தக்கு சீயம் தக்கு தையம் தீயம் தக்கு சீயம் தக்கு ஹே தையம் தீயம் தக்கு சீயம் தக்கு. தயிர் பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ. வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியில் போற்றி சொல்லடியோ. முப்பாட்டின் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோட சேர்ந்த வேத நாத்து விடாதா. நாத்தோட சேதி சொல்ல காத்து வராதா. செவ்வாழ செங்கரும்பு சாதி மல்லி தோட்டந்தான் எல்லாமே இங்கிருக்க ஏதுமில்ல வாட்டந்தான். நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி. நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி. தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ. வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியை போற்றி சொல்லடியோ. இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி. இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. பொங்கலோ பொங்கல் பாடு குளோபல் சிறப்பு பொங்கல் வெகு சிறப்பாக கடலூர் திருப்பரம் பகுதியில் உள்ள குளோபல் சிறப்பு பொங்கல் நடைபெறி வருகிறது. இந்த விழாவை சிறப்பிக்க உங்களுடைய அழைப்பை ஏற்று வருகிறதுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ஐயா அவர்களை இந்த தருணத்தில் வருவதற்கு என அன்போடு வரவேற்கிறோம். இந்த விழாவை எங்களோடு இணைந்து நடத்துவதற்கு கடலூர் நெய்வேலி அலுவலர்கள் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரையும் உங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய அத்தனை விருந்தினர்களையும் குளோபல் நிறுவனத்தின் சார்பாகவும் குளோபல் குழந்தைகள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் பணியாளர்கள் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாள் ஒவ்வொரு வருடமும் குளோபல் சிறப்பு பொங்கல் என்ற பெயரில் ஒரு தமிழர் மரபு கலாச்சார விழாவாக நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த வகையில் இந்த வருட பொங்கல் இந்த பகுதியில் நடத்தி குழந்தைகளை இந்த விழாவை பற்றியும் இதன் மூலம் சமூகத்தில் அவர்கள் ஒருங்கிணைப்பை பற்றியும் நாங்கள் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இந்த விழாவிற்கு வருகின்ற சிறப்பு விருந்தினர்களை நாங்கள் கௌரவிக்க அன்போடு கேட்டுக்கொள்வோம். சமத்துவமா பொங்க பானை வைக்கணும், நாம அறத்தோட நிறத்தோட வாழணும். ஏண்டா ஒதுங்கி நிக்கிற வந்து பாடு. உறவையெல்லாம் மேல வச்சு பகையெல்லாம் ஓரங்கட்டு சமத்துவமா பொங்க பானை வைக்கணும், நாம அறத்தோட நிறத்தோட வாழணும். வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும். பொங்கலோ பொங்கலுங்க பொங்கலோ பொங்கலுங்க. வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும். பாட்டி சொன்ன பாட்டு நம்ம வேதமா, இந்த சேத்துலதான் அழகிருக்கு பாரமா. பாட்டி சொன்ன பாட்டு நம்ம வேதமா, இந்த சேத்துலதான் அழகிருக்கு பாரமா. சோறு போடும் மண் இருக்க தெய்வம் நம்ம துணை இருக்க. தம்பி சோறு போடும் மண் இருக்க தெய்வம் நம்ம துணை இருக்க. சாதி பேதம் இல்லை எங்க வாழ்விலே, இங்க சாதி பேதம் இல்லை எங்க வாழ்விலே. நாங்க அண்ணன் தம்பி போல இந்த மண்ணிலே, நாங்க அண்ணன் தம்பி போல இந்த மண்ணிலே. மார்கழி மாசம் போயிடுச்சு, தந்தன தந்தன
தானனா தந்தன தந்தன தானனா இன்னைக்குத்தான் தை பிறக்கும் தேதியாச்சு தை பிறந்தால் வழி பிறக்கும் தந்தன தந்தன தானனா நம்ம கவலை எல்லாம் போகி போல தீந்து போச்சு தை பிறந்தால் வழி பிறக்கும் தந்தன தந்தன தானனா தந்தன தந்தன தானனா கதிர் நிறைந்த வயல் சிரிக்குது கரும்பு சாறு இனிக்குது தந்தன தந்தன தானனா தந்தன தந்தன தானனா புதுப்பானை அடுப்பெரியுது பொங்கல் மனம் வீதி முழுக்க பரவி
மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலர் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் மாவட்ட மருத்துவ அலுவலர் அவர்களுக்கும் டாக்டர் நந்தகுமார் சார் அவர்களுக்கும் ட்ரீம் கிட்ஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனர் டாக்டர் நந்தகுமார் சார் அவர்களுக்கும் அன்புச்செல்வன் சார் அவர்களுக்கும் முன்னாள் இளையோர் நீதிமன்றத்தினுடைய உறுப்பினர் திருமதி துர்கா மேடம் அவர்களுக்கும் நம்மோடு உடன் பயணித்துக் கொண்டிருக்கும் கதிரவன் சார் அவர்களுக்கும் ஓடி சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற கோபிகா நர்சிங் கல்லூரியினுடைய கரஸ்பாண்டன்ட் சரவணன் சார் அவர்கள், பில்டிங் கான்ட்ராக்டர் திரு வெண்ணிலா கண்ணன் அவர்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் எப்படி நிறைய பேருக்கு வந்து கடலூர்ல இருக்கிற சுப்ராயல் நகர்ல இருக்கிற குளோபல் ட்ரஸ்ட் தான் நிறைய பேருக்கு தெரியும். இந்த இடம் வந்து எப்படி உருவானது, அதனுடைய ஒரு சின்ன ஸ்டோரியை நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 2018ஆம் ஆண்டு 18க்கு துவக்கத்துல கடலூர் அக்கரை கோரியை சார்ந்த மதன் என்கின்ற ஒரு நண்பர், அவரும் அவரோடு சிங்கப்பூரில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற வாங் அவருடைய நண்பர் கண்ணன் மற்றும் சிங்கப்பூரில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற திரு வாங் அவர்களும் நம்முடைய சுப்ராயல் நகர் குளோபல் ட்ரஸ்டிற்கு பிள்ளைகளுக்கு மதிய உணவு ஸ்பான்சர் செய்வதற்காக வந்திருந்தார்கள். அப்பொழுது இந்த பிள்ளைகளை பார்த்துவிட்டு நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அடுத்த ஒரு வருடத்திற்கு நாங்கள் இந்த குழந்தைகளுக்கான உணவை நாங்கள் வழங்குகிறோம் என்று வாங் அவர்கள் சொன்னார். அப்பொழுது நம்முடைய நிர்வாக இயக்குனர் திரு கோபால் சார் அவர்கள் எங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக நாங்கள் எல்லாம் வாடகை கட்டடத்துல தான் இயங்கி கொண்டிருக்கிறோம், ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் 60,000 ரூபாய் வாடகை மட்டும் நாங்கள் செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு என்று ஒரு சின்ன ஒரு இடத்திலே ஒரு கட்டிடம் கட்டி கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். அதன் விளைவாக 2018 தான் இந்த கேம்பஸ் உருவாச்சு. இந்த கேம்பஸ் அதாவது வளர்ந்த மாற்றுத்திறனாளி ஆண் குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய இந்த கேம்பஸ்ல 30 மாணவர்கள் இருக்கிறார்கள். சமத் சென்டர் என்ற ஒரு திட்டத்தின் கீழ் இந்த பள்ளிக்கூடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய நேஷனல் ட்ரஸ்ட் அதனுடைய அங்கீகாரம் பெற்ற 14 வயதிற்கு மேற்பட்ட 35 வயதிற்கு உட்பட்ட இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, செரிப்ரல் பால்சி, ஆட்டிசம், மல்டிபிள் டிசபிலிட்டி ஆகிய 4 வகை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு மறுவாழ்வு இல்லமாக இங்க 2018 இருந்து திரு மதன், கண்ணன் மற்றும் அவருடைய நண்பர் பிரவுன், அவர் சிங்கப்பூர்ல என்ஜினியராக இருக்கிறார், அவர் இந்த இடத்தை வாங்கி இந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். இந்த கட்டிடத்தில் தான் இந்த மறுவாழ்வு இல்லம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, இதுவே ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு. நமக்கு உட்கார்றதுக்கு, நம்ம பிள்ளைங்க அந்த ஆதாரமா விளையாடுறதுக்கு, ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு போதுமான இட வசதி இல்லை. அப்போ நாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு உங்களை போன்ற நன்கொடையாளர்களுடைய உதவியோடு கண்ணாரப்பேட்டையில் ஒரு 98 சென்ட் இடத்தை நாங்கள் வாங்கினோம். இது உங்களை மாதிரியான பல நன்கொடையாளர்களுடைய உதவியின் அடிப்படையில் வாங்கப்பட்ட அந்த இடம் இன்னும் இருக்கிறது. 2 வருடமாக அது இடமாகவே இருக்கிறது. கடந்த வருடத்தில் இருந்து அதில் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஒரு ஏற்பாட்டை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டே வருகிறோம். அந்த கட்டிடம் அங்கே அமைவதற்கு முக்கியமான 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, நாம் ஏற்கனவே
குடும்பம் வாழ்வதற்காக கட்டப்பட்ட ஒரு பெரிய இல்லத்தில், நம்முடைய வாடகை கட்டிடத்தில் நம்மளுடைய மறுவாழ்வு பணிகளை நடத்தக்கூடிய குளோபல் நிறுவனம் இயங்கி வருகிறது. அதில் நம்மால் முடிந்த அளவுக்கு, பில்டிங் ஓனர் ஒத்துக்கொண்ட அளவிற்கு அதில் ஆக்சசபிலிட்டி மாடிஃபிகேஷன் நம்ம செஞ்சிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான அணுகல் ஏற்பாடுகளை எல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆனா அது போதுமானதாக இல்லை. அப்போ ஒரு ஃபுல் ஆக்சசபிளான ஒரு ரிஹாபிலிட்டேஷன் சென்டரை குளோபல் நிறுவனம் சொந்தமாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம். இரண்டாவது நோக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடலூர்ல இருந்து ஈசிஆர் வழியா சென்னைக்கு போகும் பொழுது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மறுவாழ்வு நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நிப்மெட் என்று சொல்வார்கள். இந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, ஆட்டிசம், செரிபிரல் பால்சி, இந்த மாதிரியான வளர்ச்சி குறைபாடு உள்ளவர்களுக்கான ஒரு நிறுவனம். அது இந்தியாவில் 4 இடத்தில் அந்த மாதிரியான நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. ஒருவேளை கடலூரில் இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர் அங்கு இருக்கக்கூடிய சேவையை பெற வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் குறைந்தபட்சம் 4 மணி நேரம் பயணம் செய்ய வேண்டும். இதுவே அவர் நாகப்பட்டினம் அல்லது வேதாரண்யத்தில் இருந்து அந்த சென்டருக்கு செல்ல வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 8 மணி நேரம் பயணம் செய்ய வேண்டும். அங்கே ரெசிடென்சியல் கேர் இல்லை. அங்கே போனீங்கன்னா நீங்க சர்வீஸ் எல்லாம் வாங்கிட்டு அன்னைக்கே திரும்பி வந்துடணும். அது நேரம் பிடிக்கும். இன்னொன்னு, அவ்வளவு செலவு செஞ்சு போற அளவுக்கு மாற்றுத்திறனாளிகளுடைய குடும்பங்கள் இல்லை. ஆகவே நாங்கள் என்ன யோசிச்சோம் அப்படின்னா, இந்த புதியதாக திட்டமிடப்பட்டிருக்கிற இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இங்க நாகப்பட்டினம் பைபாஸ், சென்னை பைபாஸ், இது இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் கண்ணாரப்பேட்டை என்கின்ற அந்த இடத்தில் இருந்தால் இந்த டிராவலிங் டைம் 4 மணி நேரமாகவோ அல்லது 3 மணி நேரமாகவோ நாம் குறைத்து விடலாம். ஒன்று. இரண்டாவது விஷயம், அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஷார்ட் ஸ்டே கொடுத்து, அதாவது 1 வாரம் 10 நாள் தங்க வைத்து அவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் மறுவாழ்வு பயிற்சிகள் கொடுத்து அவர்களுக்கான அந்த நிவாரண மறுவாழ்வு சேவைகள் தொடர்ந்து கிடைக்க நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் 2 பெருமுயற்சி எடுத்து இப்பொழுது அது ஒரு வரைபடமாக இருக்கிறது. இப்போ அதுதான் இங்க கொண்டு வந்து வச்சிருந்தோம். அது ரொம்ப அவசர கதியில், அதாவது எங்களுக்கு ஆர்கிடெக்ட் கிட்ட பேசி எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும், ஏன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் பண்ண முடியாது. அந்த திட்டத்தினுடைய மதிப்பு குறைந்தபட்சம் 6 இருந்து 8 கோடி ரூபாய் வரும். ஏன்னா அதில் எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் உள்ள ஒரு மறுவாழ்வு மையமாக அந்த மையம் அமைய வேண்டும் என்பதில் நாங்கள் குறிப்பாக திட்டமிட்டிருக்கிறோம். அதில் 100 பேருக்கு ரெசிடென்சியல் கேர் தங்க வைத்து மறுவாழ்வு அளிக்கும் திட்டம் அதில் இருக்கிறது. 200 தினந்தோறும் 200 மாற்றுத்திறனாளிகள் தினந்தோறும் மறுவாழ்வு சேவைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த நிறுவனம் இந்த ப்ரப்போஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் இந்த ரீஹாபிலிட்டேஷன் பில்டிங் ஆரம்பிக்க திட்டமிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வரைபடத்தை இது எங்களுடைய கனவில் இருக்கிறது. இட்ஸ் அவர் ட்ரீம். ஏன்னா நம்ம பார்க்குற இந்த எல்லா பொருளும் யாரோ ஒருத்தருடைய கனவுல இருந்ததுதான். கனவு தான் நாளைக்கு இன்னைக்கு நிஜமா இருக்கு. இந்த சேர் இந்த சேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்காக போட்டப்பட்டிருக்கிற சேர் உருவாகிறதுக்கு முன்னாடி இது ஒருத்தருடைய கனவில் இருந்தது. இந்த பில்டிங் ஒருத்தருடைய கனவில் இருந்தது. இந்த இடம் ஒருத்தருடைய கனவில் இருந்தது. இன்றைக்கு அது நிஜமா இருக்கு. அதனால இந்த வரைபடத்தை, எங்களுடைய கனவில் இருக்கக்கூடிய இந்த இல்லத்தை ஒரு வரைபடமாக நாங்கள் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம். கூடிய விரைவில் இன்னும் 2 வருடங்களில் உங்கள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்புடன் இந்த கனவு திட்டத்தை நனவு திட்டமாக மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பேர் ஆதரவையும் உங்களுடைய உதவியையும் நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வரைபடத்தை துவக்கி வைக்க மாவட்ட மாற்றுத்திறனாளிகள், இதை திறந்து வைக்க மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் அவர்களையும் டாக்டர் சாய்லீலா மேடம் அவர்களையும் டாக்டர் விஜயகுமாரி அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம்.
டாக்டர் நந்தகுமார் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். இருக்கிற எல்லாரையும் அனைவரும் வாங்க. எல்லாரும் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். பார்க்கலாம். சுயம்பு சரித்திரம் பாருடா, சிரிக்கும் எரிமலை தானடா. மலைகள் ஒதுங்கட்டுமே, உலகம் உணரட்டுமே. மதிரட்டுமே, சில்லு பறக்கட்டுமே, கரங்கள் வசரட்டுமே, கோவழுத்து மொத்தமே. தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு. தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னவர் தமிழனா. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னவர் தமிழனா. தானானே தானதனே, தானானே தன்னானே, தானானே தானதனே, தானானே தன்னானே. தமிழோடு கிள்ளி விளையாட்டு எப்படியாக மாறிடுச்சு. தமிழோட கிள்ளி விளையாட்டு கிரிக்கெட்டாக மாறிடுச்சு. ஆனா எங்களோட கபடியாட்டம் தடனே தானானே தானதானா ஈர கட்டவும் பாட்டு. நம்ம கடலூர்ல வந்து இந்த அமைப்பு வந்து வர்றதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. பொங்கல் சிறப்புரையாற்ற முனைவர் மேடம் சொன்ன மாதிரியே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக நான் ரொம்ப பேச போகிறதில்ல. இந்த குரூப் நான்
எங்கள் என்எல்சியில் வந்து இதே மாதிரி ஸ்னேகா ஆப்பர்ச்சுனிட்டி சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இந்த மன வளர்ச்சிக்குரிய குழந்தைகள் எல்லாம் வச்சு எங்கள் என்எல்சி அட்டாச் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு எங்கள் சிஎம்டி மேடம் தான் பிரசிடென்ட்டு. நான் வந்து ஸ்னேகா ஆப்பர்ச்சுனிட்டி சர்வீஸோட செக்ரட்டரி. அப்பார்ட் ஃப்ரம் அந்த உமன் இன் பப்ளிக் செக்டரோட பிரசிடென்ட் இல்லாமல் அதுவும் எனக்கு ஒரு மேஜர் கீ போஸ்ட் அது. எங்கள் சேர்மன் வந்து அந்த பசங்களுக்காக நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காரு, டெவலப்மெண்ட் எல்லாம். நாங்கள் கம்ப்யூட்டர் லேபே வச்சுருக்கோம். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 20 குழந்தைங்க வந்து 20 லேப்டாப் வச்சு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மான்னு ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு கோச்சிங் சென்டர் வச்சு கம்ப்யூட்டர் கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுறாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த சென்டராக வந்து அதே மாதிரி ஃபியூச்சரில் கம்ப்யூட்டர்லாம் வச்சு ஆக்சுவலாக நான் அந்த அம்மா பற்றி கொடுக்குறேன் சார், வர்பா சார் நான் கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணால் அவங்க ஃப்ரீயாக லேப்டாப் எல்லாம் கொடுத்து கோச்சிங் ஆன்லைன் கிளாஸ் டெய்லி 1 hour எல்லாம் இது பண்ணுறாங்க. அது 16 இயர்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்க இருக்கணும். அப்புறம் மைல்டு ஐக்யூ இருக்கவங்க, மாடரேட் கூட கொஞ்சம் கஷ்டம், சிவியரெல்லாம் சுத்தமாக முடியாது. அந்த மாதிரி குழந்தைங்களை வச்சு பண்ணால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆக்சுவலாக டாக்டர் சத்யமூர்த்தி சார் வந்து டிஸ்ட்ரிக்ட் சைக்கியாட்ரிஸ்ட் வந்து விசிட் பண்ணிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார் எங்கள் ஸ்கூலில் பார்த்துட்டு. கடலூரில் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு சென்டர் இல்லை, கம்ப்யூட்டர்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த பசங்க. அப்புறம் அதை விட உங்களுக்கு என்ன ஒரு சிறப்புனா, நாளைக்கு தான் நான் அந்த குழந்தைங்களோட பொங்கல் கொண்டாட போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாங்கள் இந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணி வந்தோம். இந்த ஸ்கூலை பற்றி எங்களுக்கு தெரியறதுக்கு காரணமாக இருக்க கதிரவன் சார். ஆக்சுவலாக எங்கள் பிளான் வந்து கடலூர் ஜெயிலில் போயிட்டு உமன்ஸ் டே அந்த கான்விக்டோட ஒரு வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணலாம்னு நினச்சோம். அப்புறம் அங்கே ரொம்ப கம்மியாக ஆள் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் தாட் வந்து கதிரவன் சாருக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கூல் தான் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்காக உதவிய கோபால் சார் ஒரு வார்த்தையாக ஒரு கொஞ்சம் கூட சலிச்சிக்காம அழகாக நான் என்னென்னவோ அவர்கிட்ட எல்லாம் பேசினாங்க கொஞ்ச நாள்ல. சார் அவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணாரு. நிஜமாவே இந்த பொறுமை வந்து இந்த ஸ்கூலை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப தேவை. அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்தா எங்கள் கூட வந்திருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி இந்த உரியடிக்கிற விளையாட்டு, இந்த கயிறு அது இதுன்னு இந்த மாதிரி ஸ்கூலில் இவ்வளோ சிறப்பாக நடக்கிறது வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி. இன்னும் கொஞ்சம் சில ஆஃபீஸ் பேரஸ் எல்லாம் கூட வர முடியல, கொஞ்சம் பேரை தான் நான் கூப்பிட்டு வந்தேன். நாங்கள் 600 பேர் இருக்கோம் மெம்பர்ஸு. இதில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஸோ எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. சிறப்பு விருந்தினர் எல்லாரும் எனக்கு பேர் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஸ்கூல் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து அந்த சார் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி கொடுத்தாரு. ஸோ எங்களால் அந்த உதவியை வந்து கண்டிப்பாக நாங்கள் ஃபியூச்சரில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனைவரையும் வாழ்த்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு ஆண்டுகளாக கடலூர் சுப்பராயல் நகரில் மட்டும் இயங்கி வரவில்லை. இந்த சான்றோர் பாளையத்திலும் நானும் முதலில் வந்திருக்கிறேன். அந்த வகையில் இத்தனை நல்ல உள்ளங்கள் இங்கு வந்து இந்த நிகழ்ச்சியை இயற்கை இடர்பாடுகள் இருந்த போதிலும் அதெல்லாம் பெருசா கருதாம எல்லாருமே குளோபல்னா தன்னுடைய குடும்பமாக கருதி இங்கே வந்திருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த நிறுவனமானது மாற்றுத்திறனாளிகளுக்கும் சிறப்பு குழந்தைகளுக்கும் சிறப்பு கவனம் நல்ல வகையில் செலுத்தி வருகிறது. அவர்களுக்கு நம்மால் இயன்ற அனைத்து ஒத்துழைப்புகளையும் எந்த நேரத்திலும் எந்த தருணத்திலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல உள்ளங்கள் இந்த நிகழ்வில் நம்முடைய பங்கேற்கக்கூடிய மிக முக்கிய பங்கு ஆற்றக்கூடிய என்எல்சி இந்தியா நிறுவனத்தினுடைய விமன் இன் பப்ளிக் செக்டார் அமைப்பினுடைய தலைவி மருத்துவர் விஜயகுமாரி மேடம் உள்ளிட்ட அத்துணை குழு உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்வில் வருகை புரிந்துள்ள பல்வேறு வகையில என்னை ஊக்கப்படுத்தினவங்க, என்னுடைய வளர்ச்சிக்கு இருக்கக்கூடியவர்கள் தான் என் அருகாமையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அழைப்புகளில் பார்த்தா தமிழர் மரபு விழான்னு, அந்த தமிழர் மரபு விழா என்ற அடிப்படையில் இந்த உரையடி, இந்த கை இழுக்கும் போட்டி, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கனவுதான் ஒரு காலத்துல நனவாச்சுன்னு சொல்றாங்க. ஐயா தொகுத்து வழங்கக்கூடியவர் சொன்னாரு. அந்த அடிப்படையில் நம்முடைய அப்துல் கலாம் அவர்களும் கனவு காணுங்கள் தான் சொன்னார். ஒவ்வொரு விஷயமும் விஜயகுமாரி மேடம் கனவு காணாங்க. இந்த நிகழ்ச்சி எனக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எங்க கிட்ட சொன்னாங்க. அந்த கனவு தான் இங்கே நனவாகும். அந்த அடிப்படையில் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு தமிழ்நாடு நம்முடைய மாவட்டத்திற்கு மட்டுமல்ல
நம்முடைய ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு இந்தியாவிற்கு முன்மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த மறுவாழ்வு மையத்தை உருவாக்க வேண்டும் என்ற கனவோடு தான் இங்கே கோபால் சார் இருக்கின்றார். அந்த கனவு கட்டாயம் நனவாகும். அந்த கனவிற்கு இங்கே இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் கரம் கோப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு விஷயமும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மகளிர்களை ஒரு சிறப்பு பள்ளியாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் மகளிர் தினத்தை இந்த மாவட்டத்திலேயே மிக சிறப்பாக நடத்தி ஒவ்வொரு துறையை சார்ந்த மகளிர்களையும் சிறப்பு செய்யக்கூடியவர்கள். நான் அந்த இதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடக்கும். இந்த சிஸ்டமேட்டிக்கா ஆன்லைன்ல கொடுத்து அவருக்கான தேர்வுகள் வல்லுநர் குழுக்களை வைத்து செய்வார்கள். நான் இந்த பரிந்துரை செய்ய சொல்வார். சிலருக்கு நம்மளுடைய கண் மறைவாக இருந்தாங்கன்னா நான் இப்பொழுது ஒருவரை நான் பரிந்துரை செய்கின்றேன். விமன் இன் பப்ளிக் செக்டாருடைய சேர்மன் டாக்டர் விஜயகுமாரி மேடத்தை இப்பொழுதே நான் பரிந்துரை செய்து நம்முடைய இந்த நிகழ்விற்கு இங்கே வருகை புரிந்து இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய இளங்கோவன் சார் இப்ப வளர்ந்து வளர்க்க சரவணனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஒரு அற்புதமான மனிதர். நம்முடைய இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒளியேற்ற வேண்டும் என்ற அடிப்படை செயல்படுகின்றார். அவருக்கும் இந்த நேரத்தில் துர்கா மேடம் அவங்களை பார்த்து நாங்கள் வளர்ந்தவர்கள். அந்த அடிப்படையில் அவர்களுக்கும் இந்த பள்ளி குழந்தைகளுக்கு சிறப்பு பள்ளி குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் இந்த தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்றும் என்னுடைய சகோதரர் அவங்க எனக்கு அம்மா அவங்க அனைவருக்கும் இந்த குளோபல் ட்ரஸ்ட் அனைவருக்கும் நான் சார்ந்த சிகரம் மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பாக முதலில் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு குளோபல் ட்ரஸ்ட்டை மட்டும் ரெண்டு மட்டும்தான் நான் சொல்ல போறேன். இங்க நான் படிக்கிற பசங்களுக்கு மட்டும் கிடையாது, மாற்றுத்திறனாளிகளை எங்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அங்கெல்லாம் அவங்க சுய வேலை வாய்ப்பு அவங்க மூலமா அவங்க 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற நோக்கத்தை முதல்ல சிகரத்தில் சார்ந்த என்னை எனக்குள் விதைத்தவர் திரு கோபால் சார் அவர்கள். அதன் மூலம் இன்று கிட்டத்தட்ட இன்னைக்கு கடலூர் மாவட்டம் ஃபுல்லாகவே ஒரு 500 பேர் கிட்டத்தட்ட ஒரு சுய வேலை வாய்ப்பு மாற்றுத்திறனாளிகள் சுய வேலை வாய்ப்பு இருக்கிறாங்கனாக்கா அதுக்கு முதல் காரணம் திரு கோபால் சார் அவர்களும் திருமதி குமுதம் மேடம் அவர்களும். இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு இனி மீண்டும் உங்களுக்கு புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறேன். நன்றி. ஒரு வரி சொல்லணும்னு சொன்னாக்கா அவரோட பேசினதே கிடையாது இதுவரையும். ஏதாவது வருடத்தில் ஒரு முறை தான் பேச வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இந்த குளோபல் சிறப்பு பள்ளியில் இருக்கிற 100 குழந்தைகளை ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதத்தில் ஒரு பெரிய சுற்றுலா காலையில் 6 மணிக்கு அழைச்சிட்டு போய் இரவு 8 மணி வரையும் 3 வேளை உணவு வழங்கி பிரத்யேகமாக ஒரு பேருந்து அமர்த்தி அவரும் கூடவே அந்த பிள்ளைங்களை மகிழ்விப்பார். இது தொடர்ந்து கடந்த 7 ஆண்டுகளாக அவர் செய்து வருகிறார். இந்த தருணத்தில் அவருடைய ஒரு அளப்பரிய ஒரு சேவையை பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இனிய வணக்கம். நான் சொன்ன மாதிரி பெரிய லெவலில் கிடையாது. குளோபல் ட்ரஸ்ட்டுங்கிறது நான் என்னோட குடும்பமாக தான் பார்க்குறேன். ஸோ அந்த குடும்பத்தோடு என்னோட முக்கியமான நிகழ்வுகளை கொண்டாடுறதுன்னு நினைக்கிறேன். அதன் வகையில் தான் என்னோட பிறந்தநாளை இந்த வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பசங்க இன்னும் மேலும் வளரணும். சார் சொன்ன மாதிரி சுயதொழில் அனைவரும் முன்னேறணும், அனைவரும் மேலும் வளரணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இனிய பிறந்தநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது குளோபல் சிறப்பு பொங்கல் திருவிழாவின் காரணமாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் குளோபலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சின்ன டொனேட்டர். வருடத்திற்கு 9 முறை உரையம் கொடுத்தாலும் வருவேன். நான் ஒன்றும் பெரிதாக இங்கே செய்ததில்லை. அதனால் நானும் இந்த செய்யும் உதவி யாருக்கும் தெரியக்கூடாது என்று நான் நினைப்பேன். ஆனால் இங்கே இருக்கும் சகலோ சவுதியோ தான் ரொம்ப கட்டாயப்படுத்தி என்னை ரொம்ப சொன்னார்கள். நான் வரமாட்டேன் என்று சொன்னேன். ஃபுட்டு மட்டும்தான் சப்ளை பண்ண எப்பயுமே நான் வந்ததில்லை. 9 வருஷத்துக்கு 9 முறை இங்கே ஒரு வாட்டியும் கொடுத்துட்ருக்கேன்.
ஆனால் இந்த முறை மட்டும்தான் என்னை கட்டாயப்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொன்னாங்க. வந்ததுக்கு மிகவும் சிறப்பாக எனக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். மிக்க நன்றி. கோபால் சார் நடத்துவதற்கு கோபால் சாருக்கு கோடி கோடி நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். மதிய வணக்கம். நடந்துட்டு இருக்கிறது சிறப்பு பள்ளி. கோபால் சார் அவர்களுக்கும், குமுத மேடம் அவர்களுக்கும், துர்கா மேடம் இளங்கோவன் சார் அவர்களுக்கும், இங்க வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய மதிய வணக்கம். பொங்கல் திருவிழா வாழ்த்துக்கள். ஸோ இங்கே மாற்றுத்திறனாளிகள்ன்றது நம்ம கிடையவே கிடையாது. இங்கே இருக்கிற அனைத்து குழந்தைகளுமே வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய குடும்பம் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அவங்க கூட தான் இவங்க எல்லாருமே வந்து சிறப்பான பயணங்களை கடைசி வரைக்குமே சிறப்பாக வழிநடத்தி வந்துட்டு இருக்காங்க. காலையிலேருந்து இங்கே இருக்க ஆசிரியர் முதல் கொண்டு குமுத மேடம், கோபால் சார் எல்லாருமே சரி அவங்க கூட தான் இன்னைக்கு பயணங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எனக்கு சரியா ஒன்றும் பேச தெரியாது. இருந்தாலும் இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி ஸ்கூலில் வருது ஃபர்ஸ்ட் டைம். நிறைய ப்ரோக்ராம் போயிருக்கேன். நான் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் தான் எல்லாமே போயிடுவேன். இந்த மாதிரி எதுவும் போனதில்லை. இங்கே வந்து போட்டி இருக்க சொன்னோன்னே கொஞ்சம் உஷாராயிடுச்சு. எல்லாருக்கும் இன்னும் என்ன சொல்றது, நிறைய அவேர்னஸ் இந்த நம்ம இந்த வந்துருச்சுன்னா இது தப்பிச்சு வரணும். இவங்க ஒரு வாழ்க்கை வாழ்த்துக்கள். வாழ்க்கை தம்பி. Hello, welcome to all. Actually, really is very good program. Actually, ma'am just told me we are going to celebrate Pongal, but after seeing this much decoration and this much arrangement, we really happy feel, and you really arranged nicely. So thank you all. Like it's very good learning for us, and thank you, sir. Like you suggested this place. It's really very good. So it is best memory for us. In future also we learn so many things from here. Thank you and wish you all happy Pongal. Thank you. ராஜஸ்தான்ல வந்திருக்கிறவங்களுக்கு நம்முடைய தமிழர் புத்தாண்டு வாழ்த்துக்கள், தமிழர் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஓகே, இப்போ லாஸ்டா கிளைமேக்ஸ்ல தான் எப்பயுமே ஒரு தியேட்டர் அதிரும் இல்லையா? இப்பொழுது வந்து நம்ம அவையை அதிர வைக்க அன்போடு அழைக்கின்றோம் நம்மளுடைய சிடபிள்யூசி மெம்பர் திரு இளங்கோவன் சார் அவர்களை. எனக்கு தான் பயமா இருக்கு. அவர் ஓவரா பில்டப் கொடுத்துட்டாரு. பெரிய பேச்சாளர்லாம் பக்கத்துல இருக்கிறாரு. ஸோ அதனால இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு. நீங்க சும்மா சொன்னா கூட எனக்கு சந்தோஷமா இருக்கு. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இப்போ நிறைய இடத்துக்கு பேச போகும்போது அந்த குளோபலுக்கு வரும்போது மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அந்த பசங்க உண்மையிலே சிரிப்பாங்க, மற்ற இடத்துல சும்மா சிரிப்பாங்க, அதை ஃபோட்டோவுக்காக சிரிப்பாங்க, இவங்க ஆழ் மனசுலேருந்து சிரிப்பாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து நிறைய குழந்தைகள் தான் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் வளர்ந்த குழந்தைய பார்த்துருக்கீங்களா? அதோடு பாருங்க, அவரு தான் வளர்ந்த குழந்தை. எனக்கு தெரிஞ்சு கடலூர் மாவட்டத்தில் கோபம் வராமல் இருக்கிறதுனா அது குளோபல் நிறுவனத்தோட உரிமையாளர் தான். அவர் தான். அவருக்கு இதை போன வருஷம் கூட சொல்லியிருந்தேன், இப்பயும் சொல்லுவேன், எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பேன் சார். அது மகிழ்ச்சியாக இருக்கீங்க. அது ரொம்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி தான். ஏன்னா எதுக்காக மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுதான் முக்கியம். எப்படி கஷ்டப்பட்டு படித்தாலும் வேலைக்கு போனாலும் மகிழ்ச்சி தான் முக்கியம். அது கூட தொடர்ந்து அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். சில பேரை பார்த்தா ஏதாவது ஒரு ஞாபகம் வரும். அவரை பார்த்தா ஒரு புன்சிரிப்பு தான். பல பேர் வைக்கலாம், வளர்ந்த குழந்தை, புன்னகை மன்னன் கூட சொல்லலாம். ஸோ அதனால் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கு. அடுத்தது 7 ஆண்டுகளாக டூர் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு அன்புச்செல்வன் சார். சொன்னாங்க சார் அடுத்த வருஷம் என்னையும் கூப்பிட்டு போயிருக்காரு. நானும் ஒரு குழந்தைய டேட் ஆஃப் பர்த்தை மாற்றிடுறேன், ஏதாவது சட்டத்திட்டம் இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு பெரிய இடப்பெயர்ச்சி, ஒரு வளர்ச்சி. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது புதிய பார்வையெல்லாம் இருக்கும். அப்போ வந்து அதுதான் இந்த டூர் போகிறதுல ரொம்ப எஜுகேஷன் டூர் போவாங்க, என்விரான்மெண்ட் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது வளர்ச்சியாக இருக்கும். ஸோ அதுதான் அது மாதிரி என்எல்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க நிறையா பொறுப்பாளர்கள்லாம். ஒரு கதிரவன் சார் சொன்னார், அவங்களையும் இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பவரோடு வந்திருக்காங்க, அவங்க தான் நம்மளுக்கு பவர் கொடுக்குறவங்க. அந்த பவர் இருக்கும்போது எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் நீங்கள்
ஆமா, இன்னைக்கு பவர் இல்லைன்னா கொடுப்பாங்க. அதான் ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, கதிரவன் சார்லாம் தொடர்ந்து NLC சப்போர்ட் பண்ணுங்க. இனிமேல் கவலையே இல்லை மேடம், எங்களுக்கு மட்டும் இல்லை, 365 நாளும் நீங்க பவர் கொடுங்க குளோபல் ட்ரஸ்ட்டுக்கு. அவரு எல்லா மாவட்டத்துக்கும், தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் போகணும்னு தான் எனக்கு ஆசை. நீங்க அதர் ஸ்டேட் போனால் என்னை கூப்பிடுங்க சார். ஹிந்தி தெரியாது, தமிழில் வந்து பேசுவோம், அதுவும் பார்த்துங்க, கண்டிப்பா வருவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், கதிரவன் சார் பேசும்போது கனவை பற்றி சொன்னார். அவர் அப்துல் கலாம் சொன்ன கனவு அது ஞாபகத்துக்கு வருது. அழகை பற்றி, ஹலோ உங்களுக்கு தான், கோபிகா கம்யூனிட்டி காலேஜ் தான். அழகை பற்றி கனவு காணாதீர்கள், உங்கள் வாழ்க்கையை அது பாழாக்கிடும். புரியுதுங்களா? எதை பத்தி அப்ப கனவு காணணும்? கடமையை பற்றி கனவு காணுங்கள், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இது நான் சொல்லல, டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர் சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் வாழ்க்கையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அப்படி நிறைய தத்துவம்லாம் ஒரு சார் சொல்லிட்டு கொடுத்தாங்க. அப்புறம் கோபிகா அந்த காலேஜ் பார்த்தா எங்க போனாலும் வராங்க சார். பைக் ரேலி போனாலும் வராங்க, நடந்து போனாலும் வராங்க, டவுன் ஹாலில் வராங்க. இந்த அருகம்புல் இந்த உலகத்துல நீக்க மரம் நிறைஞ்சிருக்கும் மேடம். அது மாதிரி இந்த கோபிகா கம்யூனிட்டி காலேஜோட ஸ்டூடெண்ட்டு அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைஞ்சிருப்பாங்க. அவருக்கு டைம் தான் இல்லை, இல்லைன்னா எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவாரு. ஸோ அதனால அவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா வரணும், எல்லாரையும் கூப்பிடுவாங்க, அதுக்கு நேரம் ஒத்துழைக்கணும். எல்லாத்தோட அந்த மாணவர்கள் ஆர்வமாக வரணும். ஸோ அதனால அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன். அது மாதிரி சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ஒவ்வொரு துறையிலும் மிக உயர்ந்த நிலையில் இருக்காங்க. எனக்கு நேர்மை அப்படின்னா ஒருத்தவங்க முகம் ஞாபகம் வரும், துர்கா மேடம். நேர்மை அப்படின்னு டிக்ஷனரியில் பார்த்தா அப்படியே அந்த ரப்பரில் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேற ஏதோ போட்டிருக்கு லிப்டோவில், நான் அழைச்சிட்டு துர்கா மேடம் எழுதி வச்சிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இது ஏதோ இங்கே சொல்றதுக்காக இல்லை, உண்மை. அப்படி அந்த உண்மை இருக்கிறதுனால தான் தானாக வருது. இப்போ இன்னைக்கு இவங்க இருப்பாங்கன்னே தெரியாது, இருந்தாலும் நேர்மை வந்திருக்காங்க அப்படின்னு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாம் சேர்த்துக்கலாம் அது கூட. ஸோ அந்த அளவுக்கு கதிரவன் சாரை பற்றி சொல்ல தேவையில்ல. அவர் பேசினா டவுன் ஹாலில் தான் பேசுவார், அங்கே செம்மண்டத்தில் கேட்கும். நான் வீட்டில் பார்ப்போம், சரி சார் பேசிட்டு இருக்காரு. என்னன்னா அவர் எனக்கு ஒரு பொங்கல் பரிசு புத்தாண்டுலாம் சொல்லிட்டாரு. நான் ஏதோ நிறைய பேசுவேன். நான் எப்பயுமே ஜோக்கர் பேர் தான் சார் பேசுவேன், கண்டென்ட்டே இருக்காது. கண்டென்ட்னா யார் தெரியுங்களா மேடம்? கிறிஸ்டோபர் சார் தான். என்னதான் இருக்குன்னே தெரியாது மேடம். ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்டா மணிக்கணக்கில் சொல்லுவாரு. நம்மளே சார் போதும் சார் அப்படின்னு, எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் எதையா இருந்தாலும் சொல்லுவாரு. எனக்கு ஒரே ஒரு ஆசை சார், இந்த புத்தாண்டுல உங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜ்லாம் எனக்கு வந்துடணும். அப்பதான் நானும் எங்கேயா போய் பேசுவேன். எவ்வளவு நாள் தான் லூஸ் பேரே பேசுறது, கொஞ்சம் சப்ஜெக்ட் நாலேஜோட பேசலாம் அப்படின்னு ஒரு ஆசை. இதுவும் உண்மைதான், நினைச்சு பார்ப்பேன் வீட்டுல. சரி, அது நீங்க எப்பயாச்சும் சாமி கும்பிட்டீங்களா, எனக்கும் சேர்த்து கும்பிட்டு உங்களோட நாலேஜ்லாம் எனக்கு வந்துடணும் அப்படின்னு. அதே போல இந்த கோபிகா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாத்தோட முக்கிய காரணம் அவங்கள பின்னாடி இருக்கிறாங்க ஸ்பெஷல் சில்ட்ரன். ஸோ அவங்களுக்கு நல்லா கை தட்டுங்களா. ஸோ அவங்களால தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ அவங்க இல்லைன்னா நம்ம இங்கே இல்லை. அதே மாதிரி சார்லாம் சொன்னாங்க, நிறையா குளோபல் ட்ரஸ்ட் வந்து நிறையா சர்வீஸ் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த மாற்றுத்திறனாளிகள் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு பண்ணுறது வந்து எல்லாராலையும் முடியாது. நம்ம வீட்டில் ஒரு பையனையும் வளர்க்க முடியல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பேரை பாதுகாப்பாக அதுவும் அன்பாக அனுசரித்து கொண்டு போகிறது வந்து ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் வந்து SP ஆஃபீஸ் அவங்க திருமண மண்டபத்தில் சார் நடந்து நாங்கள் வந்துருந்தோம். அப்போ எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது யாராவது குறுக்கில் வந்துட்டா கோவம் வரும் அப்படின்லாம் வரும். அப்போ ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் வந்து அவங்க பாட்டு டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாம் இருக்காங்க, கலெக்டர் SPலாம் இருக்காரு. அப்போ நம்ம குளோபல் ட்ரஸ்டோட ஸ்டாஃப்லாம் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே போய் அடக்குறாங்க. ஆனால் சார் மட்டும் அப்படியே எழுந்து வந்து அப்படியே விட்டுடுங்க, அவங்க அப்படியே இயல்பாக இருக்கட்டும் அப்படின்னாரு. அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா சில நேரத்தில் அவரு கோவப்பட்டு பிடிச்சிட்டு போய் ஓரமாக வைங்கம்மா அப்படின்னு சொல்லி சார் பிடிச்சிங்களா, அந்த ப்ரோக்ராமே ஒரு இதுவாகிடும். அது எதுக்காக சொல்ல வரேன்னா, அவர் அந்த குழந்தைகளாகவே பாவிக்கிறார் சார், அவங்க லெவலில் இருக்கணும். ஸோ அதுக்காக உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன் சார். அந்த எண்ணம் எல்லாருக்கும் வராது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு நிறுவனத்தில் இருக்கோம், சரி திடீர்னு ஒருத்தர் குறுக்கில் வராங்கன்னா நம்மளுக்கு எல்லா உரிமையும் இருக்கணும், உடனே கட்டளை இட்டா உடனே அத்தனை பேர் இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் செய்யாமல் அழகாக அவங்கள அந்த குழந்தை போல பாவியை செஞ்சீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். அதுமாதிரி பொங்கல் அவங்க பாட்ட நம்ம எதாவது பேசிக்கிட்டே இருக்க, நாங்கள் எங்கள் கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கோன்றாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த துர்கா மேடம் இருந்த இடத்துல தான் இருக்கோம், அந்த ஜுடிஷியல் ஜஸ்டிஸ் போர்டு இளம் சிறார் நீதி குழுமத்தில்.
இந்த வருஷத்துல அந்த பொறுப்பு ஏற்றி இது 2வது முறையா இங்க வந்து பேசுறேன். முன்னாடி வடலூர்ல பேசுறேன். ஆனா இங்க பேசுறது ரொம்ப சந்தோஷம். எல்லா நல்லவங்க முன்னாடியும் பேசுறது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு சின்ன தத்துவம் மட்டும் சொல்லிடுறேன். சொல்லாமா சார்? ஆமா, தத்துவம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், சிரிக்க முடியாது, இருந்தாலும் சொல்லிடுறேன். நீர் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், காற்று வீசியபடி இருக்க வேண்டும், நிலம் பயிரிட்டபடி இருக்க வேண்டும், பாத்திரம் புழக்கத்தில் இருக்க வேண்டும், கல்வியை பிறருக்கு புகட்டியபடி இருக்க வேண்டும், நான் செந்தமிழை பேசியபடி இருக்க வேண்டும். அதே போன்று குளோபல் ட்ரஸ்ட் சிறந்து விளங்க வேண்டும், சிறந்து விளங்க வேண்டும், சிறந்து விளங்க வேண்டும். அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
சீயன் தக்கு ஏய் தையம் தீயம் தக்கு சீயன் தக்கு தையம் தீயம் தக்கு சீயன் தக்கு ஏய் தையம் தீயம் தக்கு சீயன் தக்கு தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியில் போற்றி சொல்லடியோ முப்பாட்டின் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோட சேர்ந்த வித நாத்து விடாதா நாத்தோட சேதி சொல்ல காத்து வராதா செவ்வாழ செங்கரும்பு சாதி மல்லி தோட்டந்தான் எல்லாமே இங்கிருக்க ஏதுமில்ல வாட்டந்தான் நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியை போற்று சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் நன்மையடி இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தீப மங்கையடி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியை போற்றி சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் நன்மையடி இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி தையம் தீயம் தக்கு சீயன் தக்கு ஏய் தையம் தீயம் தக்கு சீயன் தக்கு தையம் தீயம் தக்கு சீயன் தக்கு ஏய் தையம் தீயம் தக்கு சீயன் தக்கு தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியில் போற்றி சொல்லடியோ முப்பாட்டின் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோட சேர்ந்த வித நாத்து விடாதா நாத்தோட சேதி சொல்ல காத்து வராதா செவ்வாழ செங்கரும்பு சாதி மல்லி தோட்டந்தான் எல்லாமே இங்கிருக்க ஏதுமில்ல வாட்டந்தான் நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது முதலில் வந்து நான் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. வருஷம் வருஷம் குளோபல் சார்பாக நாங்கள் கொண்டாடுற பொங்கல் வந்து வருஷம் வருஷம் அடுத்தடுத்த படிக்கு மேலே போகிறோம். ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் எங்களுக்கு கிடைக்குது. ஒரு வருஷமும் எல்லாமே எங்களோட பெற்றோர் நன்கொடையாளர்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாலே இந்த நிகழ்வு வந்து இவ்வளோ சிறப்பாக நடக்குது. இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்த நமது மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் அவர்களே நன்றியுடன் அவருக்கு வணக்கத்தையும் தெரிவித்து நன்றி கூறுகிறேன். மற்றும் குளோபல் நிறுவன தலைவர், திட்ட செயல் மேலாளர், மேலாண் இயக்குனர் மற்றும் அவுட்ரீச் மேனேஜர் அவர்களையும் எங்களை பயனெடுத்து இந்த விழா மிக சிறப்பாக நடக்க ஒரு ஸ்டெப்பும் எங்களை மோட்டிவேஷன் பண்ணி வழிநடத்துவதற்கு முதலில் அவருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நமது விருந்தினர்கள், நன்கொடையாளர்கள், அரசு தலைமை மருத்துவர் மற்றும் கோபிகா இன்ஸ்டியூட், குழந்தைகள் நல குழுமம் சார், இளங்கவன் சார், என்எஃப்சி விப்ஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப நெய்வேலி நான் ரொம்ப நேற்றே எக்ஸைட் ஆனேன். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நெய்வேலி. வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. எல்லா நன்கொடையாளர்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் துர்கா அம்மா, கதிரவன் சார், குமரவேல் சார், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள் மற்றும் ஒளி அமைத்து கொடுத்த அன்பர்கள், எம்எஸ்என் டிவி,
அனைவரையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக எனக்கு இருக்கிறதால நான் எதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடக்க உதவி செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் குளோபல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமா சார் காலையிலே சொன்னாரு, நம்ம பொங்கல் நீங்க வைக்க போறீங்களா, மழை உங்களுக்கு பொங்கல் வைக்குமான்னு. நான் அப்பயே சொன்னேன், இயற்கை வந்து நமக்கு உதவி செய்யும் சார்ன்னு. அதே மாதிரி இந்த குளோபல் பொங்கல் சிறப்பா நடக்கிறதுக்கு இன்னைக்கு இயற்கை வந்து எங்களுக்கு பேருதவியா இருந்துச்சு. எல்லாரோட இயற்கைக்கும் இன்னைக்கு நான் குளோபல் சார்பா நன்றி சொல்றேன். நன்றி, வணக்கம். நான் இந்த ஸ்கூல்ல வந்தேன். என்னோட ஃபீல்டு ஸ்போர்ட்ஸ். நான் இந்த ஸ்கூல்ல வந்து நிறைய பிரைஸ் வாங்கிட்டேன். அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவுட் சைடு போய் பிரைஸ் வாங்கியிருக்க ஸ்போர்ட்ஸ்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேரும் நீங்க செலக்ட் பண்ணுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி வாங்க. இது நான் வேளாங்கண்ணிக்கு என்னோட பிரைஸா கொடுக்கிறேன். கை தட்டுங்க எல்லாரும், கை தட்டுங்க. ஒரு பையன் யாரு? ஹர்ஷவர்தன். வாங்க. இது என்னோட கிஃப்ட். ஹாப்பி பொங்கல். இன்னும் மேலும் நல்லா வரணும்னு வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. சாரி, முக்கியமா ஒரு நல்ல உள்ளமான ஒருத்தவரை நான் மிஸ் பண்ணிட்டேன். எங்க குழந்தைங்க வருஷம் வெளியில வந்து ஒரு எக்ஸ்கர்ஷன் டூர் போறாங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 10 ஆண்டுகளாக அன்பு செல்வன் சார் அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு 23 அன்னைக்கு வருஷம் எங்களை வந்து பிக்னிக் கூப்பிட்டு போவாங்க. அவர் எங்க கூடயே அந்த காலையில 7:30 எங்களோட பிக்கப் பண்ணிடுவாரு. சாயந்தரம் எங்களை கொண்டாந்து ஸ்கூல்ல விட்டுட்டு தான் அவரே போகுவாரு. அவருக்கு முக்கியமா குளோபல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற யாராவது விடுபட்டு இருந்தா சாரி, எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பூமிநாதன் குழுவில் தீயந்தக்கு ஹே தையம் தீயந்தக்கு சீயந்தக்கு ஹே தையம் தீயந்தக்கு சீயந்தக்கு ஹே தையம் தீயந்தக்கு சீயந்தக்கு தை பொங்கலும் வந்தது